ஹாய் ப்ரோ சொல்லுங்க. இப்பதான் ப்ரோ பார்த்துட்டு வந்தோம். எப்படி இருக்குங்க படம்? படம் வந்து சொல்லணும்னா வந்து டைரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு சொன்னாங்க. படம் மணிகண்டன் ப்ரோ வேற நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்துட்டு எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரின்றத ஒரு கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலயுமே லேக்ன்றது சுத்தமா இல்லை ப்ரோ. இன்னொன்று என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி ஃபிலிம் பார்த்த மாதிரி ஒரு எல்லாருமே தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா கிளாப்ஸு சிரிப்பா ரொம்ப இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். படம் நல்லா இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. மறக்க முடியாத சீன் எந்த சீன் சொல்லுங்க? அதுல ஒரு சீன் வரும் ப்ரோ, மிடில் கிளாஸ்ல எல்லாருமே வந்து இது பண்ற மாதிரி. என்னன்னா சாப்பிடுவாரு மணிகண்டன் சார் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி எப்படா சாப்பிட்ற, அவனை கொஞ்சம் கூட இதாகலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவர் அந்த இடத்துல ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு ப்ரோ. அது அப்படி எல்லாரோடையும் கனெக்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க எல்லாம் வந்து படத்தை பாருங்க, நல்லா இருக்கு. ரொம்ப குடும்பஸ்தன், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து தியேட்டர்ல யூஸ் பண்ணாம வந்து பாருங்க. யாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப அட்ராக்டிவ்? எல்லாருமே பிரதர், எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இன்னொன்னு நமக்கு மணிகண்டன் சார் பத்தி முன்னாடியே தெரியும். அவரோட ஆக்டிங் மீதி எல்லாருமே புது இதாக தான் இருந்தாங்க. என்னன்னா எல்லாமே நக்லிட்ஸ் டீம் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு பிரதர். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதெல்லாம் வரல, அவங்கள காமெடிலாம் அவங்க தான் பிரதர். நம்ம அவங்களெல்லாம் லப்பர் பந்து இதுலயே பார்த்துருப்போம். அவங்க இதுலயும் மறுபடியும் ஒரு கம்பேக்கா அந்த காமெடி இதுல கம்பேக் கொடுத்துருக்காங்கன்ற சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிரதர். இந்த ஃபிலிம் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சோகமான கதையை ஒரு காமெடி ஜானர்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தை பத்தி குறைன்றதுலாம் எதுவுமே இல்லை பிரதர். எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல. டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னா அங்கங்க ஏதாவது இருக்கும் இல்லையா லேக், அப்படி சுத்தமா எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஒரு காமெடி ஃபிலிமா தெரியுது. மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஜிவி வாய்ஸ் கேட்டுது, ஜிவி தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க மியூசிக்கு. வேற என்ன அவ்வளோவா எல்லாமே ஓகே தான் பிரதர். அதான் நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே, குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. மியூசிக், ஸ்க்ரீன் பிளே முதல் கொண்டு அதான் லேகே இல்லாம தானே போகுது. அப்போ ஸ்க்ரீன் பிளே வந்து பெஸ்டா இருக்குன்னு தானே அர்த்தம். சூப்பரா இருந்துச்சு பிரதர். எல்லாமே நீங்க வந்து மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. நீங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க படத்துக்கு. ஆமா பிரதர், அதை சொல்லியே ஆகணும். அஜித் சாரோட அடுத்து விடாமுயற்சி வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நாள் டிலே ஆகி அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காரு மகிழ் திருமேனி சார். படம் வந்து எப்படி ட்ரெய்லர்லயே சொல்றதுன்னா ஒன்றும் சொல்ல தேவையில்ல, தலை தான் அந்த படத்தை பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கும். தேங்க்ஸ். ஓகே பிரதர்.